ஹலோ கைஸ், இப்போ ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம். நம்ம கொய்யா மரத்துலேருந்து யாரோ கம்பம் உடச்சிருக்காங்க. நம்ம கொய்யா மரத்துலேருந்து உடச்சா அவங்க மூஞ்சை நம்ம உடைக்க போகிறோம். எவனு அது வரட்டும். அப்போ பார்த்தோம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம். நம்ம கொய்யா மரத்தோட அந்த கம்பி மாரி இருக்கும்ல கைஸ், அதை உடச்சிட்டாங்க யாரோ. அவங்க அதை உடச்சா நம்ம மூஞ்சை உடைக்கணும். எவன்னு பார்த்தோம். இங்கே பாருங்க எப்படி உடச்சிருக்காங்கன்னு. மாமரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க. மாமரம் நல்லாவே வளர்ந்துருக்கு. அடுத்தது கொய்யா மரம். இது பெருசாக ஒரு விலை போயிருந்துச்சு. அது யாரோ உடச்சிட்டாங்க, என்னன்னு தெரியல. இதே நான் கமெண்டில் சொல்லுவேன். நெல்லிக்காய் மரம் நல்லாவே வளர்ந்துருக்கு. வாழை மரம் இங்கே பாரு. பாருங்க, இது மாமரம். என்னன்னு கமெண்டில் சொல்லுவேன். மாதுளை தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ஒரு பழைய வருஷத்தில் கோவில் கல்விங்க வாங்கிட்டு என்னன்னு தெரியல. இதான் வாழை மரம். இதான் தங்கச்சியோட மாமரத்தை கட்டுறாங்க. என் தங்கச்சியோட மாமரம். ஃபஸ்ட்டு கட்டினது என்னோட. இது என் தங்கச்சியோட. ஃபுல்லாக சுற்றி வாழை மரம் தான். தென்னை மரம். அடுத்தது இன்னொன்று மாமரம் கட்டுறேன். எங்கள் வீட்டில் நிறையா மாமரம் இருக்கு. இன்னொன்று தென்னை மரம். இதுதான் தேக்கு மரம். இது பெருசாக நல்லா கலந்துருக்கு. இதுவும் மாமரம் தான். எங்கள் வயசுக்கு ஒரு மாட்டுச்சு. அது என்னன்னு தெரியல. இதை பண்ணி சூப்பராகவே இது வளர்ந்துருக்கு சின்னதில். இது பண்ணுங்க, சும்மா கொட்டை தான் தூக்கி போட்டோம். என்ன வரான்னு தெரியல. இதான் மாமரம். சூப்பராக இருந்துச்சு. சரிங்க, அவன் செத்து போயிட்டு தண்ணி நிறையா வயலில் தான் இருந்துச்சு. வயலில் நிறையா தண்ணி கிடக்குது. அது குட்டி போட்டுற போயிடுச்சு. இங்கே இந்த குட்டியை இனிமேல் வளர்க்க போகிறோம். அடுத்தது நம்ம இன்னொரு தோட்டத்துக்கு போகிறோம். செந்துரும்